வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் ஊடகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். நம்மளுடைய சேனலுக்கு ஸ்டுடியோ செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் 2 பொருள் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பொருளை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 பாக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து மைக் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டு வாங்கியிருக்கேன், எல்இடி லைட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பிரித்து இப்போ பார்க்கலாம். ஸோ சின்னதாக நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ என்ன இருக்குது அப்படின்றத பிரித்து காட்டுறேன், பாருங்கள். நண்பா, பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாக்ஸுக்குள்ளே இந்த லைட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த லைட்டு தான் நம்ம ஆர்டர் பண்ணோம். செல்ஃபி ரிங் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த லைட்டு தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பிரித்து பார்க்கலாம். பாக்ஸை பிரித்தாச்சு. பாக்ஸ் உள்ள பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். இது 2 தான் இது உள்ளே இருக்குது. இது நார்மல் டைப் சி கிடையாது, நார்மல் யூஎஸ்பி கேபிள் தான். ஓகேங்களா? பாருங்கள், இது நார்மல் கேபிள் தான். ஓகேங்களா? சி டைப் கிடையாது, பி டைப் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நண்பா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா காட்டுறேன் பாருங்கள். லைட் செட்டப் வந்து ஒரு நிமிஷம். ஸோ நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இது எப்படி யூசேஜ் அப்படின்றது அதில் போட்டிருந்தாங்க. பட் இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரில. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். சைடில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் 3 பவராக இருக்குது. ஓகேங்களா? இது பாருங்கள், 3 பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வெளிச்சம் இருக்குது. ஓகேவா? இது சிங்கிளு, இது டபுளு, இது அதோட கொஞ்சம் பவர் அதிகமாக. ஓகேங்களா? ஸோ இது இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள். ஆனு, அதுக்கப்புறம் இன்னொரு ஆனு, அதுக்கப்புறம் இன்னும் பவர் கொஞ்சம் அதிகமாக, அப்புறம் பவர் ஆஃப். ஓகேவா? இந்த மாதிரி இங்கே பட்டன் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த பட்டனு. ஸோ நான் இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் வாங்கி இப்போ தான் உங்கள் முன்னாடி தான் பிரிக்கிறேன். இது எப்படி இருக்குது யூசேஜ் அப்படின்றது வீடியோ எடுக்கும் போது பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது, கிளாரிட்டி அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? இவ்வளோ தான். இது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை நம்ம இப்போ பிரிக்கலாம். இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள் நண்பா. பாருங்கள், இந்த பாக்ஸ் உள்ள ஒரு சின்ன பேப்பர் ஒன்று வச்சுருக்கான். அது வந்து அந்த கம்பெனியோட அட்ரஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இமெயில் அட்ரஸ்ஸு, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்கொயரி பண்ணுறதுக்கான நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பிட்டு பேப்பர் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க உள்ள பாக்ஸ் உள்ள. ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃப்ளிப்கார்ட் அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. அஷ்யூர் பண்ணி வந்ததுனால இது வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் அப்படின்னு சொல்லி அஷ்யூர்டு கொடுத்துருந்தாங்க. சரி, நான் இப்போ தான் எடுத்து பார்க்குறேன். உங்கள் முன்னாடி தான் பாக்ஸை பிரிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கூட தெரியல. ஸோ ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத சைடில் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இது மூலமாக பாட்டு பாடலாம். அதுக்கப்புறம் கேமரா செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூஎஸ்பி டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம். டிஎஃப் கார்டும் யூஸ் பண்ணலாம். ரெக்கார்டு சாங்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 4-5 கலர் இருக்குது. நம்ம வாங்கிறது வந்து ரோஸ் கோல்டு. ஸோ மொத்தம் ஒரு 5 கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2, 4, 6 கலர் இருக்குது பாருங்கள். 6 கலரில் நம்ம வாங்கிறது ரோஸ் கோல்டு. ஸோ பார்ப்போம், பிரித்து பார்க்கலாம் பாக்ஸை. முன்னாடியே பிரிக்கிறேன் பாக்ஸுக்குள்ளே எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது, டேமேஜாக இருக்கான்னு கூட பார்க்கல. ஓகேங்களா? ஸோ பாக்ஸை பிரித்தாச்சு. பாக்ஸ் உள்ள பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழகாக ஒரு பெரிய சவுண்ட் பார் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணி பார்ப்போம், பவர் இருக்கான்னு பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆன் ஆகிடுச்சு. இதில் வந்து இதில் இருக்கிற செட்டிங்ஸ் பார்ப்போம்.
இது வந்து மைக் வால்யூம். ஓகேங்களா, மைக் வால்யூமு இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், ஹலோ 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 கேட்குதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மைக்கோட இன்க்ரீஸிங்கு. ஹலோ ஹலோ, இப்போ நார்மலாக பேசுகிறேன், ஹலோ கேட்காது. இப்போ மைக் வைக்கிறேன் பாருங்கள், ஹலோ ஹலோ. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ரீமேக்கு. ஹலோ 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 எக்கோ சவுண்டு வரும். ஓகேங்களா, ரீமேக்ஸ்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி. இது வந்து எக்கோ சவுண்டு இது இருக்குது பாருங்கள். இது வந்து எக்கோ சவுண்ட் வால்யூமு. இது நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ பேசணும் அப்படின்னா ஹலோ ஹலோ இந்த மாதிரி கேட்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். இது மைக் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாங்ஸை நம்ம வச்சோம் அப்படின்னா ப்ரிவியூ பண்ணுறது நெக்ஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில. ஹலோ 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 செட்டிங்ஸ் மாத்திரத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஹலோ 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 இந்த மாதிரி இந்த பட்டன் வந்து வாய்ஸ் சேஞ்சுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை செக் பண்ணுங்கள். ஹலோ 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 இந்த மாதிரி பல சேஞ்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மைக் கொடுத்துருக்காங்க, இந்த சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது. இது ஹையஸ்ட் வால்யூமு. ஹலோ 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 அந்த மாதிரி நம்ம மேலே வந்து ஒரு சின்ன மைக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் ஒன்றும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆக்ஸ் கேபிள் மெமரி கார்டு போட்டுக்கலாம், ஆக்ஸ் கேபிளும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎஃப் மெமரி கார்டு போடுறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்லாட்டு அவுட்புட்டு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு நம்ம அவுட்புட் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி வேணுன்னா யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 2-in-1 மாதிரி இது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சரி ஓகே, புக் பண்ணி பார்ப்போம், நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லி வாங்கினேன். ஓகேங்களா, ஹலோ ஹலோ. ஸோ இதுலேருந்து நம்ம வீடியோ பேக்கப் பண்ணி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேவா, இப்போதைக்கு இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அடுத்ததான் நம்ம உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் உள்ளே என்ன வச்சுருக்கான்னு தெரில. ஒரே ஒரு யூஎஸ்பி கேபிள் மட்டும் தான் வச்சுருக்கான். இந்த பாருங்கள், ஒரே ஒரு யூஎஸ்பி கேபிள் சார்ஜிங் கேபிள் வச்சுருக்கான். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை இதில். இந்த பாக்ஸு, யூஎஸ்பி கேபிள், அதுக்கப்புறம் இந்த கவர் போட்டு இது வச்சுருக்கான். அவ்வளோதான். இது கூட வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா, இதான் இந்த வீடியோவில். இன்றைக்கி நம்ம சும்மா ஒரு செட்டப்புக்காக இதை வாங்கினோம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். வீடியோ இதுக்கப்புறம் வரப்போகிறதெல்லாம் இதை வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. நண்பா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ப்ரைஸ் வந்து 200 ரூபா இந்த லைட்டோட ப்ரைஸு. இந்த மைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 400. மொத்தமே நம்ம சேனலுக்கு 600 ருபீஸ் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் நல்லா வீடியோஸ்லாம் மேக் பண்ணி நமக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நம்ம கொஞ்சம் காஸ்ட் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு மொபைலில் தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் டிஎஸ்எல்ஆர் கேமரா அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ அமௌண்ட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா. பாய்.